2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம், ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மிளகாய். ரொம்ப வதங்கணும் வேண்டாம், நமக்கு புலாவுக்குனால நம்ம லைட்டாக வதக்கினாலே போதும், கண்ணாடி பத அளவுக்கு. இப்போ இதில் பட்டாணி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு போடாமல் தான் இன்றைக்கி நம்ம டக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்க, ஈஸியாக ஸ்கூல் போகிறவங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நம்ம பார்த்து போடுறோம். இப்போ நான் பாஸ்மதி அரிசி ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இது கூட இப்போ நான் 1 கிளாஸ் பால் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த லஞ்ச் பாக்ஸு பேச்சுலர் கூட டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி செய்கிறதுனால. இதில் ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரைஸ் எல்லாம் அருமையாக வெந்திருக்கு. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அருமையாக பட்டாணி உருளைக்கிழங்கு சாதம் புலாவு தான் பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸு. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ.